உத்தரப்பிரதேசத்தில் கங்கை விரைவுச்சாலையின் தொடக்க விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்தபடி திமுகவை மிக கடுமையாக விமர்சித்து பேசினார். உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அதிக தொகுதிகளை கிடைப்பதை திமுக தடுப்பதாகவும், அந்த திமுகவுடன் இணைந்து சமாஜ்வாடி கட்சி அரசியல் செய்வதாகவும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இந்த சாலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர் மோடி தனது உரையில் உத்தரப்பிரதேச எதிர்க்கட்சியான சமாஜ்வாதி கட்சியை கடுமையாக விமர்சித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், உத்தரப்பிரதேசம் முன்னேறுவது சிலருக்கு பிடிக்கவில்லை, அவர்கள் மாநிலத்தை பழைய இருண்ட காலத்திற்கு தள்ள நினைக்கிறார்கள் என்று அவர் அதிரடியாக பேசினார். சமாஜ்வாதி கட்சி வளர்ச்சிக்கு எதிரானது மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான மனநிலை கொண்டது என்றும் பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். 2029 முதல் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்ட மசோதாவை சமாஜ்வாதி கட்சி எதிர்த்து வாக்களித்ததாக பிரதமர் மோடி கூறினார். மேலும் இந்த நிகழ்வுகள் அக்கட்சியின் உண்மையான முகத்தை மக்களுக்கு காட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல் தமிழகத்தில் ஆளுங்கட்சியான திமுகவை மறைமுகமாக பிரதமர் மோடி சாடினார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசுகையில், இவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் வாக்குகளை பெற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்திற்கு செல்கிறார்கள். ஆனால் அங்கு ஊபி மாநிலத்தை இழிவுபடுத்துவர்களுடன் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதை எதிர்க்கும் திமுக போன்ற கட்சிகளுடன் இணைந்து சமாஜ்வாதி அரசியல் செய்கிறது. இத்தகைய அரசியல் சமூகத்தை பிளவுபடுத்தி வளர்ச்சியை தடுக்கும் ஒரு போக்கை பிரதிபலிக்கிறது. உத்தரப்பிரதேச மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் செல்பவர்கள் அதே மாநிலத்தை திட்டுபவர்களுடன் நிற்பது என்ன நியாயம் என கேள்வி எழுப்பினார். लेकिन यूपी को गाली देकर पॉलिटिक्स करने वाली डीएमके जैसी पार्टियां, उन्हें इस बात पर आपत्ति थी कि यूपी की सीटें क्यों बढ़ेगी। आप देखिए, समाजवादी पार्टी संसद में उन्हीं के सुर में सुर मिला रही थी। ये सपा वाले यहां से आपके वोट लेकर संसद जाते हैं और संसद में यूपी के लोगों को गाली देने वालों के साथ खड़े हो जाते हैं। इसलिए यूपी के लोग कहते हैं समाजवादी पार्टी कभी सुधर नहीं सकती है। ये लोग हमेशा महिला विरोधी राजनीति ही कर रहेंगे।